அன்பார்ந்த மாணவர் உரிமைகளுக்கான தேசிய மாநாட்டின் நிறைவரங்கத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தம்பி பாரதி பிரபு அவர்களே, இன்னொரு மாநில செயலாளர் இளைய நிலா அவர்களே, இந்த நிறைவரங்கத்தை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முற்போக்கு மாணவர் கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் நீதிவல்லன் அவர்களே, கதிர்பாண்டியன் அவர்களே, மதன்ராஜ் அவர்களே, ஆனந்தராஜ் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற தம்பி செஞ்சுடர் அவர்களே, ரோஹித் விமலாவுக்கு கவிதாஞ்சலி செலுத்தி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற திரைப்பட பாடலாசிரியர் உமாதேவி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிற திரைப்பட இயக்குனர், வெற்றி இயக்குனர் அன்பு சகோதரர் பா ரஞ்சித் அவர்களே, கொலையும் செய்வால் பத்தினி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கொலையும் செய்வால் பறைச்சி என்று இங்கே துணிந்து பிரகடனம் செய்திருக்கிற கவிஞர் சுகதராணி அவர்களே, தேக்கம்பட்டி அரசு அவர்களே, எல்லாவற்றையும் விட இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அரசியல் உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற நம்முடைய ரோஹித் விமலாவின் அன்னை பெருமதிப்பிற்குரிய தாயார் ராதிகா விமலா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று ஒரு உணர்ச்சிகரமான உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற பல்வேறு எதிர்ப்புகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு களமாடி வருகிற நம்முடைய அன்பு சகோதரர் எவிடன்ஸ் கதிர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து முழக்கமிட்டு விடைபெற்று சென்றிருக்கிற தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் சு பாவானன் அவர்களே, இந்த மாநாட்டு ஆலோசனை குழு பொறுப்பாளர்கள் சு பாவானன் அவர்களே, எழில் கரோலின் அவர்களே, தா பார்வேந்தன் அவர்களே, கி கோவேந்தன், எஸ் எஸ் பாலாஜி, தமிழினியன், வே கனியமுதன், சூகா விடுதலை செழியன், வித்யாசாகர், செல்லதுரை ஆகிய தோழர்களே, மாவட்ட செயலாளர்கள் இரா செல்வம், செல்லதுரை, அம்பேத் வளவன், அன்பு செழியன், ரவிசங்கர், விகோ ஆதவன், கௌரி சங்கர், ராஜ்குமார் ஆகிய தம்பிகளை, ஒருங்கிணைப்பு குழுவில் சிறப்பாக பணியாற்றிய அருமை தம்பிகள் குமணன், முருகவேல், நீதியரசு, தமிழ்குமரன் ஆகிய தம்பிகளை, முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர்கள் விமல்ராஜ், திருமாறன், இரா செல்வம், வீரமணி, பயாஸ் அகமது, தமிழ்ச்செல்வன், அனல் அப்புன், சக்கரவர்த்தி, பீமாராவ், ஷேக்வேரா, ராஜேஷ், ஆற்றல் ஐயப்பன், விஜயராஜ், சுகுமார், தனிகாசலம், அன்பு ஆகிய தம்பிகளே,
பள்ளி கல்லூரி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சுரேஷ்குமார் அவர்களே, பிரதீப் அவர்களே, இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தேக்கம்பட்டி அரசு அவர்களே, மாணவர் பாராளுமன்றத்தை தலைமை வகித்த இன்னொரு தலைமை இளவரசன் அவர்களே, வரவேற்று உரையாற்றிய தம்பி இரா சிவக்குமார் அவர்களே, அந்த அரங்கத்தை முன்னிலை வகித்து சிறப்பித்த சக்கி என்கிற சந்தனவேந்தன், அன்பழகன், தர்மராஜன், சுரேஷ் பாபு, சோலை வேலுமணி ஆகிய தம்பிகளே, கருத்தரங்கத்தை தலைமை வகித்து சிறப்பித்த தயா நெப்போலியன் அவர்களே, வரவேற்று உரையாற்றிய தரிகை செல்வன் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பு சேர்த்த ஸ்ரீதர், ராமச்சந்திரன், விஜயகுமார், மணிகண்டராஜா, இளஞ்சேரன், அகத்தியன் ஆகிய தம்பிகளே, சிந்தியா புதிய கல்விக் கொள்கை சிக்கலும் தாக்கமும் என்கிற தலைப்பில் இங்கே கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய சிந்தியா ஸ்டீஃபன் அவர்களே, மீகா அறவாழி அவர்களே, நமது விடுதலை கலை இலக்கிய பேரவையின் பொறுப்பாளர், மாநில செயலாளர் கவிஞர் யாழன் ஆதி அவர்களே, விடுதலை பாடலை பாடி இந்த நிகழ்வில் பெருமை சேர்த்திருக்கிற மகிழினி மணிமாறன் அவர்களே, அவருடன் வருகை இருந்திருக்கிற அவருடைய துணைவர் தம்பி மணிமாறன் அவர்களே, கவிஞர் வெண்ணிலவன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முதன்மை செயலாளர் தோழர் உஞ்சையரசன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் அவர்களே, சேகுவேரா அவர்களே, மற்றும் முன்னணி பொறுப்பாளர்களே, வழக்கறிஞர் கிருஷ்ணா அவர்களே, பாண்டிச்சேரி கார்த்திக் அவர்களே, திருவா முனுசாமி அவர்களே, முகமது யூசுப் அவர்களே, மாணவர்களின் சார்பில் உரையாற்றிய தோழர்கள் தொந்த பிரசாந்த் அவர்களே, நமது கட்சியின் மாநில பொருளாளர் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற அன்பு சகோதரர் முகமது யூசுப் அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்களே, எனக்கு முன்னர் உங்களிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, மற்றும் முற்போக்கு மாணவர் கழகத்தை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளே, கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். 8 மணிக்கு இந்த நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்று பாரதி பிரபு தொடக்கத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார். 9:30 கடந்துவிட்டது. நீங்கள் நெடுந்தூரம் பயணப்பட்டு வீடு திரும்ப வேண்டும், வீடு சென்று சேர வேண்டும். ஆகவே நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தேறி இருக்கிறது. தம்பி பாரதி பிரபு உள்ளிட்ட முற்போக்கு மாணவர் கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நான் பாராட்ட வேண்டும், நேரமில்லை. இன்று காலை கூட தொலைபேசியில் அவர் பேசுகிற போது நான் சொன்னேன், என்ன வேலை செய்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அந்த அரங்கம் 1000 பேருக்கு மேல் இடம் பிடிக்கும். மாணவர்கள் வருவார்களா? இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் அரங்கம் நிறையவில்லை என்றால் அவ்வளவு சிறப்பாக அமையாதே என்று வருத்தத்தோடு நான் சொன்னேன். ஆனால் 4:30 மணிக்கு அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அண்ணா அரங்கம் நிறைந்து விட்டது, வாருங்கள் என்று என்னிடத்தில் சொன்னபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அது உண்மைதான் என்று தெரிந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இந்த வழியே வந்தேன், கூட்டம் வந்து சேர்ந்திருக்க வாய்ப்பில்லை, கொஞ்சம் தூரம் போய்விட்டு மறுபடியும் நான் வருகிறேன் என்று
வண்டியை நேராக சென்ட்ரல் வரையில் விட்டுவிட்டேன். பிறகு தோழர் விஜயரசன் தொலைபேசியை தொடர்பு கொண்டு இங்கு எல்லா நிகழ்ச்சியும் தொடங்கிவிட்டது, எங்கே அவர் வர சொல்லுங்கள் என்று அவர் அழைப்பு விடுத்த பிறகுதான் வந்து சேர்ந்தோம். ஆகவே இந்த கடுமையான ஒரு நெருக்கடியான சூழல் நிலவுகிற, அரசியல் சூழல் நிலவுகிற நிலையில் மாநாட்டை ஏற்கனவே தள்ளி வைத்திருக்கிற ஒரு நிலையில் இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்குமா என்கிற ஐயம் எனக்கு இருந்தது. ஆனால் மிகச் சிறப்பாக களப்பணியாற்றி அரங்கு நிறைந்து வெளியேயும் தோழர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய வகையில் நாற்காலிகள் கிடைக்கவில்லை என்று தரையிலும் தோழர்கள் அமர்ந்திருக்கிற வகையில் மாடியில் இருக்கிற அந்த அரங்கமும் நிறைந்திருக்கிற வகையில் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோஹித் விமுலாவின் நினைவேந்தல் நிகழ்வாகத்தான் இதை தொடங்க வேண்டும் என்று பாரதி பிரபுவும் இளையர்களாகவும் என்னிடத்திலே முதலில் விவாதித்தார்கள். அதனையொட்டி புதிய கல்விக் கொள்கை தொடர்பாகவும் நாம் அந்த உரையாடலில் மாநாட்டை ஒருங்கிணைப்போம் என்று முடிவு செய்தோம். அதிலே மிகச் சிறப்பான ஒரு ஆலோசனை என்னவென்றால், நம்முடைய ரோஹித் விமுலாவின் தாயார் அழைக்கப்படுவார் என்று பாரதி பிரபு சொன்னது. வருவாரா என்று சந்தேகத்தோடு கேட்டார். அவர் உறுதிப்படுத்திக் கொண்டு வந்து சொன்னார், அவர் மட்டுமல்ல, அருந்ததி ராய் அவர்களும் வருகிறார், ஆனந்த் டெல்டும்பே அவர்களும் வருகிறார். ஆகவே இப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். தமிழ்நாட்டு அரசியல் சூழல் கடுமையான பதற்றத்தில் இருந்த நிலையில் மாநாட்டை நாம் தள்ளி வைத்தோம். இன்றைக்கும் அதே பதற்றம் நீடிக்கிறது. எல்லோரும் பதற்றத்தோடு தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்திருக்கிற போது நாம் நம்முடைய போராளி ரோஹித் விமுலாவுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் இங்கே கூடி உரையாடி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பதவிக்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்த போது நாம் மக்களின் பாதுகாப்புக்காக போராடி கொண்டிருந்தோம். நந்தினிக்காக, சூரியகலாவுக்காக, இளஞ்சிறுமி ஹாசினிக்காக நேற்றும் நாம் ஆர்ப்பாட்டத்தில் தான் இருந்தோம். ஆகவே நம்முடைய களத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளை நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த மாநாடு இன்றைக்கு சிறப்பான முறையிலே வெற்றி அடைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். முற்போக்கு மாணவர் கழகத்தை சார்ந்த அத்தனை தோழர்களையும் நான் வாழ்த்துகிறேன். ரோஹித் விமுலா பற்றி இங்கே நம்முடைய தோழர்கள் அத்தனை பேரும் பேசினார்கள். உணர்ச்சி வயப்பட்டு ஒரு இடத்திலே நான் கண்கலங்கினேன் என்று சொன்னேன். நம்முடைய எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொன்னபோது, ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனுடைய பள்ளி பருவத்தில் ஏதேனும் ஒரு வகையில் இந்த சாதி அவனுக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்திருக்கும். அந்த வலி என்பது அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுக்கான முன்னேற்றத்திற்கு பெரிய தடைக்கல்லாக அல்லது தாழ்வு மனப்பான்மையை வளர்க்கக்கூடியதாக அது அமைந்திருக்கும். அதை எப்படி எதிர்கொள்வது என்று எவிடன்ஸ் கதிர் சொன்னபோது, வழக்கமாக எல்லோரும் சொல்வதுதான், ஆனால் அவர் சொன்னபோது நான் சற்று உணர்ச்சி வயப்பட்டேன். நீ உன் அடையாளத்தை துணிந்து சொல்லுகிற போது உன்னை யார் என்று கேட்டவன் கண்களில் ஒரு சைலன்ஸ் இருக்குமே, அதை பார்த்து நீ ரசிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி எத்தனையோ தோழர்களை நான் சந்தித்திருக்கிறேன் எனது வாழ்நாளில். நான் முதுகலை பயின்று கொண்டிருந்த போது பல்கலைக்கழகத்தில் MA கிரிமினாலஜி. என்னோடு நண்பர்கள் மிக நெருக்கமாக இணக்கமாக பழகுவது உண்டு, ஊக்கப்படுத்துவது உண்டு. நான் அப்போது ஈழத்தமிழர்களுக்காக நான் கையில் வைத்திருக்கிற குறிப்பேடுகளில் கவிதைகள் எழுதுவது உண்டு.
என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை எழுதுவேன். உடனிருந்த தோழர்களில் ஒருவன் மிகவும் ஆர்வமாக அதை ஒவ்வொரு நாளும் ஏதாவது இன்றைக்கு புதிதாக எழுதியிருக்கிறாயா என்று கேட்டு படித்து பார்ப்பான். அவன் மிகவும் உற்சாகம் அடைந்து என்னை ஊக்கப்படுத்துவான். இதையெல்லாம் நீ தொகுத்து புத்தகமாக போட வேண்டும், உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒருவன் நான் தங்கியிருந்த வெங்கடேஸ்வரா மாணவர் விடுதியிலே அன்றைக்கு காலையில் வகுப்பு இல்லை, எல்லோரும் சேர்ந்து அந்த விடுதிக்கு வந்து நேரடியாக என் அறைக்கு வருகிறார்கள். நாங்கள் தங்கியிருக்கிறோம். நான் வந்ததும் கட்டிலில் படுத்துவிட்டேன். மற்ற நண்பர்கள் 2 பேரும் நின்று கொண்டே என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன், நம்முடைய வகுப்பிலே 15 பேர் படிக்கிறோம், அதில் ஒருவன் மட்டும்தான் எஸ்சி என்று தெரிகிறது என்று அவன் பேச்சை ஆரம்பித்தான். அந்த ஒருவன் பெயரை சொன்னான், வேறொரு தோழருடைய பெயர். உடனே இன்னொருவன் சொன்னால், இல்லை 2 பேர் என்று நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்னான். அந்த 2 பேரில் இன்னொருவன் யார்? இது அவருடைய ஆராய்ச்சியாக இருந்தது. திடீரென்று அவன் என்னை பார்த்து கேட்டான், ஏய் திருமா, நீ என்ன கண்டுபிடிப்பா அப்படின்னு கேட்டான். என்ன எனக்கு சர்டிஃபிகேட் வேணுமா, நேராக பாருவான்னு சொன்னாங்க. என் முகத்தை பாரு, எனக்கு சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்ற அப்படின்னா, நான் ஷெட்யூல் காஸ்ட்பா அப்படின்னேன். இல்லை இல்லை இல்லை, நீ போய் சொல்ற அப்படின்னா, இல்லை ஷெட்யூல் காஸ்ட்பா அப்படின்னு சொன்னேன். படுத்துட்டே தான் நான் சொன்னேன். கூட இருந்த ஒரு நண்பர் சொன்னார், ஆமாம்பா திரும்ப தலித்து வாங்க. தலித்து இல்லை, அப்போ தலித்துன்னு யாரும் சொல்றது கிடையாது, எஸ்சின்னு தான் சொல்லுவாங்க. அதில் இன்னும் சுருக்கமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டை ஷார்ட்டாக ஹிந்து பத்திரிகையில் எஸ்சின்னு தான் போடுவாங்க. அவர் பேசும்போது சுப்ரீம் கோர்ட் யாருன்னு தான் கேட்பாங்க. அவன் என்ன சுப்ரீம் கோர்ட்டான்னு கேட்பான். அப்படின்னா இந்த ஆளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்னையில் வந்து ஜெர்மன் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அவர் என்னப்பா ஜெர்மனான்னு கேட்பான். இந்த மாதிரி வந்து மறைமுகமான சில சொல்லாடல்கள் அடைமொழிகள் உண்டு. அப்போ அந்த நண்பரும் வந்து சொன்னான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே நான் வந்து குற்றப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். அது எனக்கு கேள்வி கேட்டவன் அந்த இடத்துல வந்து நழுவிட்டான். அவளுக்கான அன்றைக்கு நழுவியன் இதுவரையே என் கண்ணில் படவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு நாள் கூட அந்த எம்ஏ கிரிமினாலஜி நான் முடிச்சுட்டு போகிற ஒரு நாள் கூட அவனும் நானும் சந்திச்சுக்கிட்டதே இல்லை. ஆனால் ஒரே கிளாஸ் தான். நான் போராட்டங்களுக்கு போவேன். ஈழத்தமிழர்களுக்கான போராட்டங்கள் எங்கு நடந்தாலும் அங்கே நான் போய் நிற்பேன். என் கவிதையை வாங்கி அவன் படிப்பான், உறக்க சத்தம் போடுவான். எல்லாரும் நான் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன், யாருக்கும் காட்டவும் மாட்டேன், கவிதையும் சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் பண்ணுவான், என் கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து மக்கள் படிச்சு காட்டுவான், பாராட்டி சொல்லுவான், காதல் கவிதைகளை எழுதி கொடுன்னு சொல்லி கேட்பான். அப்படிலாம் வந்து என்னோட ரொம்ப நெருக்கமாக இணக்கமாக இருந்த அந்த தம்பி, அந்த தோழன், நான் ஷெட்யூல் காஸ்ட் என்று தெரிந்த அந்த நொடியில் இருந்து என் அறையை விட்டு நழுவி வெளியேறியவன். அதன் பிறகு நான் படித்த சட்டக்கல்லூரியிலும் அவன் படித்தான், கேள்விப்பட்டேன். ஆனால் அவனை நான் பார்த்ததில்லை. இதுவரை அவனை தேடிக்கொண்டே இருக்கிறேன். அவன் பெயரும் எனக்கு தெரியும். அவன் எங்கோ ஒரு இடத்தில் வழக்கறிஞராக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான், தொழில் செய்து கொண்டிருக்கிறான். இது எவ்வளவு பெரிய வலியை தரும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவங்களாம் வந்து மாற்றி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ரஞ்சித் கூட மாற்றி சொல்லலாம், அவர் சிவப்பா இருக்கார், ஆள் கலரா இருக்கார். எவிடன்ஸ் செய்தி வந்து சாதி இந்த சாதின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. எனக்கு அது தேவையே இல்லை. எங்கள் அப்பா அம்மா பிறக்கும் போதே சர்டிஃபிகேட்டோடு தான் என்னை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அவருக்கு என்ன டவுட் அப்படின்னா, எப்படி என்னை பார்த்த பிறகு அவனுக்கு எப்படி அந்த சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னா, அதாவது இப்படிலாம் கவிதை எழுதுறான், இலக்கியமாக சில விஷயங்களை வந்து விவாதிக்கிறான், அரசியலை விவாதிக்கிறான். இப்படி விவாதிக்கிறவர்கள் இவர்களாக இருக்க மாட்டார்கள். அதுதான் ஒரு பொது புத்தின்னு சொன்னாங்க பேசும்போது. தலித்துகள்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு பொது புத்தி இருக்கு சமூகத்தில் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி சமூகத்திலே இருக்கத்தான் செய்கிறது. நான் எங்கள் கிராமத்தில் படித்துக் கொண்டிருந்த போது 8ஆம் வகுப்பு வரை படித்தேன்.
13வது வயதில் என் கிராமத்தை விட்டு வெளியேறி வந்தவன் நான். 13 வயசுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட தங்கலை. 13 வயசுக்கு பிறகு நான் பிறந்த வீட்டில் இதுவரை நான் தங்கவில்லை. அப்படியே வந்து ஹாஸ்டல் திட்டக்குடியில் 3 வருஷம் படித்தேன், விருதாசனத்தில் 1 வருஷம் படித்தேன். அப்புறம் சென்னையில் வந்து டிகிரி, பிஜி, லா, அப்படியே உங்களோட வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு போனால் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான். அதுக்கு பிறகு நான் தங்கியதே இல்லை. 13 வயதுக்கு பிறகு நான் வீட்டில் தங்கியது இல்லை. அப்போது நான் கடைகளுக்கு பொருள் வாங்க போவதுண்டு. இப்போ பொருள் வாங்கும் போது கையில் இருந்த காசை அந்த கடைக்காரன் கையில் தொட்டு கொடுத்தேன். தொட்டு கொடுத்தோடனே டக்குனுக்கு உதறாரு, காசு ஓடி வந்து போச்சு. நீ யாரு மாவன்பான்னார். நான் ஒன்றும் சொல்லலை. தம்பி நீ யார் மாவன்னார். ராமசாமி மோகன். ஓ ராம மோகனா நீ அப்படின்னு. ஆமாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாத்தையும் உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுனால வர தீவுள் பாப்பா, தொட்டு கொடுக்குறான் பாரு காசை தொட்டு கொடுக்குறான் பாரு. கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா வந்துட்டார். என்ன ராமா, உன் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் போட்டு காசை கொண்டாந்து தொட்டு கொடுக்குறான் அப்படின்னு. அது சிரிச்சுக்கிட்டார். வீட்டுக்கு வந்து சொன்னார், பார்த்து ஜாக்கிரதையாக இரு, படிக்கிறதுல ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு அது அப்படியே மனதுக்குள் ஒரு சின்ன முள்ளாக குத்தியது. அது இன்றைக்கும் இருக்கிறது பாருங்க. இன்றைக்கும் நான் அதை பேசக்கூடிய வகையில் அது இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இந்த வாழ்க்கையை நோக்கி என்னை திசை திருப்பி விட்டதில் நான் சொல்ல மாட்டேன். இந்த போராட்ட வாழ்க்கையை நோக்கி இதுதான் காரணம், இவைதான் காரணம் என்று சொல்ல மாட்டேன். நான் புரிந்து கொண்ட அம்பேத்கர் அரசியல், பெரியார் அரசியல் தான் என்னை இந்த பாதைக்கு இழுக்கிறது. ஆக ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதை உணராமல் இருப்பதுதான் நம்முடைய அடிமைத்தனத்திற்கு காரணமாக இருக்கிறது. நமக்கு என்னென்ன எதனால் இப்படி நடத்தப்படுகிறோம் என்பதை உணராமல் இருப்பதுதான் நம்முடைய விடுதலைக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது. நமக்கு தெரியாது. அதை ரோஹித் வெமுலாவுடைய வாழ்க்கையிலும் அவன் சொல்லுகிற அந்த கடைசி செய்தியில் பதிவு செய்திருக்கிறான். இன்றைக்கு ரோஹித் வெமுலா ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியாக வளர்ந்திருக்க வேண்டியவர். அதுவும் ஸ்பேஸ் ரிசர்ச், ஆகாயம் தொடர்பான ஒரு ஆராய்ச்சி. அவனுக்கு அதில் மிகப்பெரிய ஈடுபாடு இருந்திருக்கிறது. கனவுகள் இருந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு கனவுலக வாழ்க்கையில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்திருக்கிறான். ஆனால் சாதியின் பெயரால் நிகழ்த்தப்பட்ட அந்நியப்படுத்துதல், ஐசோலேஷன், இழிவு செய்தல், ஓரவஞ்சனை என்னும் அடிப்படையில் நிகழ்த்துகிற அந்த கொடுமைகள் அவனை கடுமையாக பாதிக்க செய்திருக்கின்றன. அதனால் இன்றைக்கு நாம் ஒரு விஞ்ஞானியை இழந்திருக்கிறோம். ஒரு மாபெரும் அறிவு ஜீவியை நாம் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு அவனுடைய சாவிலும் ஒரு களங்கத்தை பூச பார்க்கிறார்கள். அவன் தலித் அல்ல, ஒரு போகஸ். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவருடைய தந்தை ஒரு சாதி, தாயார் ஒரு சாதி. அவருடைய தந்தை தலித் அல்லாதவர், தாயார் தலித் சமூகத்தை சார்ந்தவர். 2 குழந்தைகள் அல்லது 3 குழந்தைகள் பெற்ற பின்னர் வழக்கம் போல இந்த தலித் சமூகத்தை சார்ந்த பெண்களை திருமணம் செய்து கொள்கிறவர்கள் கைவிட்டு விட்டு ஓடி போவதை போல, நடுத்தருவில் விட்டு ஓடி போவதை போல அவர் போனாரோ என்னவோ தெரியவில்லை, குடும்பத்தை விட்டு விலகிவிட்டார். அந்த குழந்தைகளை சின்னஞ்சிறு பிஞ்சு பருவத்தில் இருந்து தூக்கி வளர்த்து ஆளாக்கி அவர்களை பல்கலைக்கழகம் வரையில் கொண்டு சென்ற பெருமை அன்னை ராதிகா வெமுலா அவர்களை.
அவருடைய பேச்சு மிக வெறும் உணர்ச்சிகரமானவையாக இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கூட்டத்தை அவ்வளவு அரசியல் சிறப்பு செய்தார்கள் என்று அந்த சிறப்பை ஏற்றுக்கொண்டோம் என்ற நிலை இல்லாமல் அவர் மிகச் சிறப்பாக சொன்னார். தலித்துகளும் இஸ்லாமியர்களும் இதர சிறுபான்மையினரும் கைகோர்த்து களமாட வேண்டிய தேவை இந்த மண்ணில் இருக்கிறது. தலித்துகளுக்கு மிகச்சிறந்த நண்பர்களாக இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். இவையெல்லாம் அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் புரிதல் உள்ள அன்னைக்கு பிறந்த ஒரு அறிவுஜீவி தான் தம்பி ரோஹித் வெமுலா என்பதை அறிகிற போது நமக்கு பெருமையாக இருக்கிறது. சாதி எந்த அளவுக்கு நுட்பமாக கல்வி நிறுவனங்களில் வேலை செய்கிறது, நமக்கு எதிரான ஒரு தாக்குதலை அது நிகழ்த்துகிறது, எப்படி இப்படிப்பட்ட பலிகளை வாங்குகிறது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருப்பவன் ரோஹித் வெமுலா. இன்றைக்கு அவனை இந்துத்துவத்தை எதிர்க்கிற, மனு தர்மத்தை எதிர்க்கிற ஒரு போராளியாக, அந்த எதிர்ப்பின் குறியீடாக நாம் பார்க்கிறோம். அவர் அதை உள்வாங்கி இருக்கிறார். அம்பேத்கரியம் என்பது இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக ஊறி கெட்டித்தட்டி கிடக்கிற மனுதர்ம கருத்தியலுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொண்டு அதை எதிர்த்து போராடுவதுதான் நம்முடைய கடமை என்பதை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் அவன் அம்பேத்கர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் என்கிற அந்த அமைப்போடு இணைந்து பணியாற்றி இருக்கிறான். அந்த அரசியல் புரிதல் அவனிடத்திலே இருந்திருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக இரண்டு கோட்பாடுகளுக்கு இடையிலே ஒரு யுத்தம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பாரத போர் 18 நாள் தான். ஆனால் இந்த கோட்பாட்டு போர் 1000 தலைமுறைகளாக நீடித்துக் கொண்டே போகிறது, நீட்சி பெற்றுக் கொண்டே போகிறது. இந்துத்துவம் என்ற அந்த கோட்பாடு பரப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வை கற்பித்து உழைப்பை சுரண்டுகிற ஒரு நுட்பமான கோட்பாடு. நமக்கு எதிரான கோட்பாடு தான். ஆனால் அதை போல வலுவான, சிறப்பான, நுட்பமான, மிகவும் தீங்கான ஒரு கோட்பாடு உலகத்தில் கிடையாது. இந்துத்துவம் தான் மானுடத்தை, மனிதர்களை பரப்பின் அடிப்படையிலே வகை வகையாக பிரித்து உயர்வு தாழ்வை போதித்து அதை நிலைபெறச் செய்து அதை உயிர்ப்போடு இயங்க வைத்து அதை பல தலைமுறைகள் நீடிக்க வைத்து இன்றைக்கும் அது வலுவோடு செயல்படுகிறது என்று சொன்னால், இப்படி ஒரு கோட்பாட்டை நாம் மானுடத்தில் வேறு எதிலும் பார்க்க முடியாது. எல்லா கோட்பாடுகளும் மனிதர்களை சமமாக பார்க்கிறது. பௌத்தம் மனிதர்களை சமமாக பார்க்கிறது. கிறிஸ்தவம் மனிதர்களை சகோதரத்துவத்தோடு பார்க்கிறது. இஸ்லாம் மனிதர்களை அப்படி இணக்கமாக பார்க்கிறது. பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிப்பதில்லை. கிறிஸ்தவமோ இஸ்லாமோ பௌத்தமோ மனிதர்களை பரப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற ஒரு பார்வையை கொண்டிருக்கவில்லை. அனைத்தும் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. சமத்துவத்திற்கு எதிரான ஒரு கோட்பாடு, பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை நிலைபெறச் செய்திருக்கிற ஒரு கோட்பாடு உலகில் உண்டு என்றால் அந்த ஒற்றை தத்துவம் இந்துத்துவம் தான். இதனுடைய நுட்பத்தை புரிந்து கொண்டால்தான் இதை எதிர்த்து போராட முடியும். அப்படி புரிந்து கொண்டவர்கள் மிகச்சிறர். தொடக்கத்தில் இதை உணர்ந்து பார்ப்பனியத்திற்கு எதிராக இந்த மண்ணுலகில் ஒரு மாபெரும் யுத்தத்தை தொடங்கியவர், அறவழியில் தொடங்கியவர் பகவான் புத்தர். அவர்தான் முதல் குறியீடு என்று நாம் சொல்ல முடியும்.
அவருடைய தொடர்ச்சிதான் புரட்சியாளர் அம்பேத்கர், அவருடைய நீட்சிதான் ரோஹித் வேமுலா. அந்த களத்தின் வாரிசுகள் தான் விடுதலை சிறுத்தைகள். அப்படி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கௌதம புத்தர் நாம் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காக போதனைகளை சொன்ன ஒரு ஆன்மீக தலைவர் என்ற அடிப்படையை மட்டும் பார்க்கக்கூடாது. இயேசு பெருமானை பார்ப்பதை போல, முகமது நபிகளை பார்ப்பதை போல, ஒவ்வொரு மதத்தையும் மார்க்கத்தையும் கட்டமைத்த ஆன்மீக குரு அந்த தலைவர்களை பார்ப்பதை போல வெறும் ஆன்மீக சிந்தனை அடிப்படையிலே நாம் இந்த மகான்களை பார்ப்பதை போல புத்தரை நாம் பார்க்கக்கூடாது. நபிகள் நாயகத்திற்கு இன்னொரு பரிமாணம் உண்டு, இயேசு பெருமானுக்கு இன்னொரு பரிமாணம் உண்டு. அதை போல கௌதம புத்தருக்கும் வேறு பரிமாணம் உண்டு. ஆக பண்பாட்டு பார்வையிலே பார்க்கிற போது ஒழுக்கத்தை போதித்தவர் என்கிற அடிப்படையில் மட்டும்தான் நாம் உள்வாங்குகிறோம். தனிமனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், பஞ்சசீலம். ஆனால் அடிப்படையில் அவர் இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக நிலைத்து இருக்கிற மனித குலத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற, உயர்வு தாழ்வை கற்பித்திருக்கிற, இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிற, பெரும்பான்மையான உழைக்கும் மக்களை சுரண்டிக் கொண்டிருக்கிற, பார்ப்பனியத்தை எதிர்க்கிற ஒரு அடையாளம் தான், குறியீடு தான் கௌதம புத்தர். அதுதான் மிக முக்கியமானது. அவர் வெறும் ஆன்மீக தலைவராக இருந்திருந்தால் அவரும் ஒரு கடவுள் கோட்பாட்டை சொல்லி இருப்பார். பௌத்தம் எந்த இடத்திலும் கடவுள் கோட்பாட்டை சொல்லவில்லை. கடவுள் உண்டா இல்லையா என்பதை பற்றி இது பேசு. எத்தனை கடவுள்கள், அது ஆண் கடவுள் பெண் கடவுள் என்பதை பற்றி எல்லாம் பேசு. பௌத்தம் இந்துத்துவத்திற்கு எதிரான ஒரு கோட்பாடு, பார்ப்பனியத்திற்கு எதிரான ஒரு கோட்பாடு. அப்படி அதை அரசியல் தன்மையோடு புரிந்து கொள்வதில் தான் பண்பாட்டு தளத்திலும் நாம் சரியாக நின்று போராட முடியும். இல்லை என்றால் இந்துத்துவத்தில் எப்படி பண்பாட்டு நிகழ்வுகள் இருக்கின்றனவோ அதே போன்ற சடங்கை பௌத்தத்திலும் நாம் பின்பற்ற வேண்டி வரும். அதுதான் நிகழ்ந்துவிட்டது இந்தியாவில். உருவ வழிபாட்டில் உடன்பாடு இல்லாதவர் கௌதம புத்தர். ஆனால் அவருக்குத்தான் உலகத்திலேயே அதிகமான உருவச் சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு பெரிய முரண் இங்கே உருவாகி இருக்கிறது என்பதை பாருங்கள். கௌதம புத்தர் எந்த இடத்திலும் உருவ வழிபாட்டை வலியுறுத்தவில்லை, கடவுள் வழிபாட்டையே வலியுறுத்தவில்லை. அவர் உருவ வழிபாட்டில் உடன்பாடு இல்லாதவர். ஆனால் உலகத்திலேயே ஒரு மகானுக்கு லட்சக்கணக்கான சிலைகள், பிரம்மாண்டமான சிலைகள், வியப்புறக்கூடிய வகையான உருவச் சிலைகள் எழுப்பப்பட்டன என்றால் அது கௌதம புத்தருக்கு தான். ஆப்கானிஸ்தானிலே மிகப்பெரிய சிலையை, விண்முட்ட உயர்ந்து நின்ற பிரம்மாண்டமான கௌதம புத்தர் சிலையை அங்கிருக்கிற அமைப்புகள் தகர்த்தெறிந்தார்கள். கௌதம புத்தர் எந்த இடத்திலும் உருவ வழிபாட்டை சொல்லவில்லை, தன் உருவத்தை வழிபட வேண்டும் என்றும் அவர் விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? எல்லோருக்கும் புத்தர் சிலைகளை கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய முரண் இங்கே விளைந்திருக்கிறது பாருங்கள். புத்தர் படங்களை வீட்டில் வைத்தால்தான் அம்பேத்கரிஸ்ட் என்று நாம் கருதுகிறோம். புத்தருடைய சிலையை வைத்திருந்தால்தான் அம்பேத்கரிஸ்ட் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அடிப்படையிலே எந்த இடத்திலும் கௌதம புத்தர் உருவ வழிபாட்டை வலியுறுத்தவில்லை. ஆனால் அவருக்கு நாம் இன்றைக்கு சிலை வணக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்றால், கௌதம புத்தரை வெறும் பண்பாட்டு அடிப்படையில் மட்டுமே பார்ப்பது, கௌதம புத்தரை அந்த கோணத்தில் மட்டுமே அணுகுவது, கௌதம புத்தரை அரசியல் அடிப்படையில் பார்க்க வேண்டும். அவர் மிகச்சிறந்த அரசியல் ஆளுமை என்பதை நாம் புரிந்து கொண்டது. அவர் ஒரு அரசியல் ஆளுமை, ஒரு மாபெரும் போராளி. அந்த காலகட்டத்தில் வலுவாக இந்துத்துவம் மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் அவர்களை எதிர்த்து கருத்து சொல்லுகிற துணிச்சல், அவர்களுக்கு எதிரான பரப்புரை செய்கிற துணிச்சல்,
அந்த கருத்தியலை தகர்ப்பதற்காக அவர் கையாண்ட அந்த களம் உத்திகள் மகத்தானது. அப்படி ஒரு அரசியல் புரிதலோடு பண்பாட்டையும் நாம் அணுக வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லா இந்து பண்டிகைகளும் பௌத்த பண்டிகைகள் தான் என்று சொல்லுவதன் மூலம் எல்லா இந்து பண்டிகைகளையும் நாம் மறுபடியும் கொண்டாடலாம் என்று நம்மை அறியாமலேயே இந்துக்களாக நாம் மாறி வருகிறோம். அது ஒரு விவாதத்திற்குரிய ஒன்று என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நான் சொல்லுகிறேன். ஆக எல்லா களங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு வழமையான சடங்குகளை நாம் கையில் எடுக்கிறோம். வழமையான சடங்குகளை கையில் எடுக்கிறோம். இது பண்பாட்டு தளத்தில் நிகழக்கூடியவை, ஆனால் அரசியல் தளத்தில் அது தேவைப்படாது. ஆக கௌதம புத்தரை நாம் ஒரு அரசியல் களத்தில் பயன்படுத்துகிற ஒரு மகத்தான ஆயுதமாக பார்க்க வேண்டும். அதுதான் இந்த களத்திலே, இந்த மாநாட்டிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி. இந்துத்துவத்தை எதிர்க்கிற ஒரு மகத்தான குறியீடு புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார். பௌத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் பௌத்தத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார். அதற்கு மிக முக்கியமான அடிப்படையான நோக்கம் என்னவென்றால் மக்களை அமைப்பாக்க வேண்டும். அப்படி அமைப்பாக்குகிற முயற்சியில் அரசியல் தளத்திலே வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே மக்களை அமைப்பாக்குவதில் பண்பாட்டு தளத்தில் வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறார். மதம்தான் மனிதனை அமைப்பாக்குகிறது, மதம்தான் மனிதனை ஒழுங்குபடுத்துகிறது, மதம்தான் மனிதனுக்கு நாள்தோறும் ஒழுக்கத்தை கற்பிக்கிறது, வாழ்க்கை நெறியை கற்பிக்கிறது. மதம்தான் அவனுக்கு பல்வேறு விதமான பண்பாட்டு நிகழ்வுகளை தொகுத்து தருகிறது, வாய்ப்புகளை தருகிறது. ஆகவே மதம் என்கிற பண்பாட்டு தளத்திலே நின்று இந்த சிதறி கிடக்கிற மக்களை ஓரணியில் திரட்ட வேண்டும் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அரசியல் இயக்கமாக இந்த மக்களை அணிதிரட்ட முடியவில்லை என்கிற நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவுகிறார். இந்த அரசியல் கோணத்தில் இதை நாம் பார்க்கிறோம். இந்துக்கள் எளிதாக அணிதிரள்வதற்கு அவர்களுடைய மத உணர்வு, சாதி இந்துக்கள் சாதியாக அணிதிரள்வதற்கு வெறும் சாதி உணர்வு மட்டுமல்ல காரணம். அந்த சாதியும் மதமும் பிணைந்து கிடக்கிற ஒரு சூழல். அவர்களுக்கு வழிநடத்துவது மதம் சார்ந்த கருத்தியல் தான். ஒவ்வொரு நாளும் அது போதிக்கப்படுகிறது. அதற்கான நிறுவனங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன, அதற்கான போதனைகள் செய்யப்படுகின்றன, ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிறது. முஸ்லிமாக பிறந்த ஒருவன் நாள்தோறும் 5 வேளை தொழுகை செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இருந்தாலும் கூட அவன் மசூதிக்கு வாரத்தில் ஒரு நாளாவது வெள்ளிக்கிழமையாவது போயே தீருகிறான். அது அவனுக்கு கட்டாயமாக்கப்படுகிறது. ஆகவே அவன் வாழ்க்கையில் அவனுக்கான அந்த ஒழுக்க முறைகள், நெறிமுறைகள் கற்பிக்கப்படுகிறது. இந்துக்களுக்கும் அப்படித்தான், கிறிஸ்தவர்களுக்கும் அப்படித்தான். ஆனால் இந்துக்கள் அல்லாமல் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற இந்த சமூகத்தை நெறிப்படுத்துவதற்கு எங்கேயும் ஒரு நிறுவனமயப்பட்ட கட்டமைப்புகள் இல்லை. அவன் சர்ச் போனால் அவனுக்கு அங்கே ஒரு வழிமுறை உண்டு, மசூதிக்கு போனால் அங்கே சில நெறிமுறைகள் உண்டு. ஆகவே இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நெறிமுறை பண்பாட்டு தளத்தில் இருந்துதான் கிடைக்கும். அப்படி பார்க்கிற போது நம்முடைய முன்னோர் நீண்ட காலத்திற்கு முன்பு பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள், இந்துத்துவத்தை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். ஆகவே அந்த பௌத்தத்தை நாம் ஏற்பதன் மூலம் இந்த மக்களை அமைப்பாக்க முடியும் என்று நம்புகிறார். பண்பாட்டு தளத்திலாவது இந்த மக்களை அணிதிரட்ட முடியும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் வேட்கை. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ஆக மாணவர்களாய் இருக்கிற நீங்கள், முற்போக்கு மாணவர் கழகத்தை சார்ந்த தோழர்கள், இப்படிப்பட்ட புரிதலோடு நாம் ரோஹித் வெமுலாவை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவன் ஒரு மாணவன் என்பதற்காக மட்டும் இங்கே இரங்கல் கூட்டத்தை, நினைவேந்தல் கூட்டத்தை நாம் நடத்தவில்லை. அவர் அம்பேத்கர் பெயரில் இயங்கினான் என்பது மட்டுமல்ல, அவன் இந்துத்துவம் என்கிற ஒரு மானுட மேம்பாட்டுக்கு எதிரான
கருத்தியலுக்கு எதிராக போராடினான். அதனால் அவன் பலியாகி இருக்கிறான். அது மிகவும் ஆபத்தான ஒரு களம் தான். ஆனாலும் அந்த களத்திலே அவன் துணிந்து போராடி இருக்கிறான் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல். ரோஹித் வெமுலாவுடைய பெயரில் ஒரு நூலகத்தை தம்பி பாரதி பிரபு இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். அன்னை ராதிகா வெமுலா அவர்களின் மூலம் ஒரு நிகழ்வாக இங்கே அதை நடத்தியிருக்கிறார். இதை வெறும் மேடை சடங்காக இல்லாமல் ஒரு உண்மையான நூலகம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும். அதில் எல்லா தரப்பிலிருந்து மாணவர்கள் வந்து அங்கே அமர்ந்து படிக்க வேண்டும் என்ற கனவு திட்டமாக முற்போக்கு மாணவர் கழகம் இதை உருவாக்கி இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இதை பெரிய ஒரு நூலகமாக மாற்ற வேண்டும். அதற்குரிய ஏற்பாட்டை அனைவரும் செய்ய வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. இந்த களத்திலே நாம் எனக்கு தெரிந்த அரசியல் தமிழக மட்டுமல்ல இந்திய அளவில் இந்துத்துவத்தை கோட்பாட்டு அடிப்படையில் எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் நாக்பூருக்கு அடிக்கடி உங்களை போல் வராமல் இருக்கலாம். ஜெய் பீம் ஜெய் புத்தம் உங்களை போல் அடிக்கடி சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் கௌதம புத்தர் சொன்னதை போல அல்லது புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பியதை போல இந்த மக்களை அமைப்பாக்குகிற பணியில் தீவிரமாக ஒவ்வொரு நாளும் களமாடி கொண்டிருக்கிறது. அதுதான் அவருடைய அடிப்படை. கௌதம புத்தருடைய நோக்கமும் அதுதான், புரட்சியாளர் அம்பேத்கருடைய நோக்கமும் அதுதான். சிதறி கிடக்கிற மக்களை அமைப்பாய் திரட்ட வேண்டும் என்பதுதான் அடிப்படை. தன்னம்பிக்கை இல்லாத போது கடவுளிடம் போய் முறையிடு. தன்னம்பிக்கை இருக்கிற போது கடவுளை தேவையில்லை, நீயே களமாடலாம். ஆகவே நாக்பூர் போய் சென்று வழிபட்டால்தான் அவன் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று பொருள் அல்ல. கௌதம புத்தர் சொன்னதை களத்திலே செய்து கொண்டிருந்தாலே அது பௌத்தத்தை ஏற்றதாகத்தான். அப்படித்தான் நான் பௌத்தத்தை பார்க்கிறேன், பௌத்தத்தை படிக்கிறேன், பௌத்தத்தை நுகர்கிறேன், பௌத்தத்தை உணர்கிறேன். வெறும் சடங்காக அதை நான் பார்க்கவில்லை. ஐயப்பன் கோவிலுக்கு எல்லோரும் போவதை போல நாம் நாக்பூருக்கு சென்றால்தான் அவன் புத்திஸ்ட் என்ற வரையறையை நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. போவதை நான் குற்றம் சாட்டவில்லை, போகாததை குற்றம் சாட்டுவதற்கு விளக்கம் சொல்லுது. போவது மகிழ்ச்சி, போகாமல் இருப்பதனால் அதிலிருந்து விலகிவிட்டோம் என்று பொருள் அல்ல. நாம் அடிக்கடி சிந்தித்து பார்ப்பது, இன்றைக்கு திடீரென்று நாம் இந்த வேலையை கூட அறிவிக்க முடியும். ஆனால் எத்தனை லட்சம் பேர் திருமாவளவன் பின்னால் வருவார்கள்? அன்றைக்கே 5 லட்சம் பேர் தான். சில பேர் 10 லட்சம் பேர் என்கிறார்கள். அதிகாரபூர்வமாக 5 லட்சம் சில்லறை பேர். ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் மட்டும்தான். புரட்சியாளர் அம்பேத்கர் சார்ந்த மகள் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அன்றைக்கு பௌத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காலமாகி. எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் இந்தியா முழுவதும் நாம் இருக்கிறோம். பௌத்தம் இந்நேரம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக, ஒரு மதமாக மாறி இருக்க வேண்டும். அம்பேத்கர் பெயர் சொல்லுகிற அத்தனை பேரும் பௌத்தமாக மாறி இருந்தால் கூட, ஏனென்றால் அது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. மக்களை எங்கோ ஒரு தூரத்தில் சிந்தனை ரீதியாக விட்டுவிட்டு நாம் மட்டும் அவர்களிடமிருந்து அந்நியப்பட்டு விடக்கூடாது என்பதுதான். இப்போது என்னோடு இருக்கிற லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு முடிவை எடுத்தால் அத்தனை பேரும் மனிதர்கள் வருவார்களா என்றால், அப்படி வந்தாலும் அது சிறுபான்மைதான். ஒட்டுமொத்த தலித் மக்களின் மக்கள் தொகையில சில லட்சம் பேர் போகிறோம் என்றால் அது சிறுபான்மைதான். ஆக அதிலே சிலருகிற நிலை ஏற்படுகிறது. சில பேர் நாம் அப்படியே பௌத்தர்களாக மாறிவிட்டால் மறுபடியும் ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் தலித்தாகவே கிராமப்புறங்களில் ஒடுக்கப்படுகிறான். அந்த ஒடுக்கப்படுகிற தலித் அடையாளத்தோடு, தலித் இந்து என்ற அடையாளத்தோடு இருக்கிற
ஒடுக்கப்பட்டவனுக்காக போராடுவதற்குத்தான் இயக்கம். மாறி மீறி வளர்ந்து போகிறவனுக்கு இயக்கம் தேவையில்லை. அவன் தப்பித்து போகிறான், தப்பித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படி தப்பித்தவர்கள் தான் உயர்சாதிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் என்பது ஒரு ஆய்வு சொல்லுகிறது. தனித்தனியே ஒவ்வொரு சாதியும் பிறக்கவில்லை. ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்கள் எல்லாம் பொருளாதார ரீதியாக மேம்படுகிற போது, கல்வி ரீதியாக மேம்படுகிற போது, அதிகார ரீதியாக மேம்படுகிற போது வாழ்க்கை முறை மாறுகிறது, பழைய உறவு துண்டிக்கப்படுகிறது. அதனால் புதிய அடையாளத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் பழைய பறையர்களாக இருந்தவர்கள் இப்போது புதிய சாதிகளாக மாறுகிறார்கள் என்பது ஒரு சமூக ஆய்வு. ஆகவே எஞ்சுகிற சமூகத்துக்கு போராடுவதுதான் உண்மையான விடுதலை போராட்டம். எச்சல் சொச்சமாய் மிஞ்சுகிறவர்களுக்காக போராடுவதுதான் உண்மையான விடுதலை போராட்டம். அவன் அடையாளத்தோடே இருந்து போராடுவதுதான் அவனுக்கு துணை இருப்பதாக இருக்க முடியும். இதுதான் என்னுடைய பார்வை. நான் நாளைக்கே ஒரு மாங்காய் கூட மாறிவிட முடியும். மெத்தப்பால் மௌரிய மெத்தப்பால் மாதிரி நான் கூட மொட்டை போட்டுக்கொண்டு எனக்கு என்ன குடும்பமா குட்டியா உடனே நான் நாக்பூரிலே போய் உட்கார்ந்து நான் தவம் இருக்க முடியும், தியானம் இருக்க முடியும், ஒரு ஊராக நான் பிரச்சாரம் செய்ய முடியும். நான் ஒருவன் மட்டும்தான் இன்னும் சில ஆண்டுகள் அப்படி செய்ய முடியும். அவ்வளவுதான். அதன் பிறகு நீங்கள் யாரும் அதை பற்றி திரும்பி பார்க்க போவதில்லை, சிந்திக்க போவதில்லை. ஆனால் இறுதி மூச்சு வரையில் எச்சமாய் சொச்சமாய் கிடக்கிறானே, முன்னேற முடியாமல் தவிக்கிறானே, இன்னும் அந்த கிடைமாடுகளோடு சுற்றி கிடக்கிறானே, அந்த சேற்றில் உழல்கிறானே, அந்த சாதி கொடுமைக்கு ஆளாகி கிடக்கிறானே, அவனுக்காக இருப்பதுதான் நம்முடைய போராட்டம், விடுதலை போராட்டம். அந்த உணர்வின் அடிப்படையில் தான் நான் அந்த கடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன், சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆக இந்துத்துவத்தை எதிர்ப்பது என்ற அடிப்படையில் போராடி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் அரசியலிலும் கூட எத்தனையோ முறை எத்தனையோ முயற்சிகள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், மோடியை சந்திக்கலாம், ராஜ்யசபா பதவியை கூட பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, பெற்றுக்கொண்டால் மந்திரியாக கூட வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சில நேரங்களில் உரையாடல்கள் நடந்திருக்கின்றன. தோழர் ரவிக்குமார் அவர்கள் அதற்கு சாட்சியமாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கரின் மாணவன் என்கிற காரணத்தால், புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளை என்கிற காரணத்தால், தந்தை பெரியாரின் அரசியலை உள்வாங்கியவன் என்கிற காரணத்தால் அப்படி ஆசை காட்டிய எந்த சூழலிலும் கிஞ்சித்தும் நான் ஊசலாடியதில்லை. அந்த பக்கம் நான் தலை வைத்து படுத்தேன். சில நேரங்களில் சந்தித்துக் கொண்டாலே உடனே சந்தித்த உடனே எதிர்பார்க்கிறார். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சர், மத்திய அமைச்சர் என்னை சந்தித்தார். உடனே பார்த்தீர்களா எங்கே போகிறார் திருமாவளவன்? ராஜபக்சேவிடம் போய் உட்கார்ந்த உடனே ராஜபக்சேவோடு சரணடைந்து விட்டார். இது இவர்களுடைய சிந்தனை பழக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸை முதல் எதிரி என்றார், காந்தியை முதல் எதிரி என்றார். இவர்கள் இருவரும் கட்டி காப்பாற்றுகிற இந்துத்துவம் பார்ப்பனிய முதல் எதிரி என்றார். அப்படி பார்ப்பனியத்தை எதிர்த்தவர், காங்கிரஸை எதிர்த்தவர், காந்தியை எதிர்த்தவர் காங்கிரசின் அமைச்சரவையில் போய் அமைச்சரானார். காங்கிரஸ் உறுப்பினர் கிடையாது, காங்கிரஸ் கட்சியில் சேரவில்லை. ஆனால் நேரு அழைத்ததும் நேருடைய அமைச்சரவையில் போய் அமைச்சரானார். அப்படின்னா என்ன? அப்போதுதான் சொன்னார், நான் காட்டாற்றில் கரைந்து போகிற களிமண் அல்ல, அந்த காட்டாற்றின் திசைகளின் போக்கையை திருப்புகிற கற்பாறை என்று சொன்னார். திருமாவளவன் ஒரு கற்பாறை தான். யாரோடும் சேருவான், எவரோடும் கை கொடுப்பான், எவரோடும் உறவாடுவான், உரையாடுவான். ஆனால் உள்வாங்கிய கருத்தில் உறுதியாக இருப்பான். ராஜபக்சேவை நான் சந்தித்தேன் என்றால் அது ஒரு அவை மரபு, 10 பேர் நான் ஒருவர். ஆனால் இங்க இருக்கிற சிலர் ராஜபக்சேவை எப்படி கை கொடுக்கலாம், புலிகளை கை கொடுத்துதான் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். விடுதலை புலிகளே அந்த சிங்கள பிரதிநிதிகளோடு கை கொடுத்துதான், அதுதான் அவை நாகரிகம்.
ஆனா இவனுக்கு என்னன்னா திருமாவளவன் அந்த இடத்துல எப்படி போனா அதுதான் இவனுக்கு காழ்ப்புணர்ச்சி. உலகமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் ஒரு அவையில் ஒரு ஒடுக்கப்பட்டவன் போய் இங்கே இருக்கிறானே, அதுவும் ராஜபக்சவோடு கை கொடுக்குகிறானே, தமிழ் சமூகத்தின் எதிரியோடு கை கொடுக்குகிறானே என்பதல்ல, அவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிற ஒருவனோடு எங்கோ ஒரு குக்கிராமத்தில் கிடந்த ஒரு சேரியில் பிறந்தவன் போய் கை கொடுக்கிறானே என்கிற அந்த சாதிய உணர்வு அவர்களுக்கு மேலோங்குகிறது. அதனால் 25 ஆண்டு காலம் நான் ஈழத்தமிழர்களுக்காக போராடிய அனைத்தையும் தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு அந்த ஒன்றை மட்டும் வைத்து விமர்சிக்கிறார். அந்த இடத்தில் கூட அவன் சரியாக அடையாளம் கண்டு கொண்டான். அங்க வந்த 10 பேர் இடத்திலே டிஆர் இடத்திலே அப்போது அந்த இடத்திலேயே கை கொடுக்குகிற இடத்திலேயே சொன்னார், உங்களுக்கு தெரியுமா இவரை திருமாவளவனை? அவருக்கு சிரித்தார். இவர் பிரபாகரனுக்கு மிகவும் நேர்த்தியவர். பிரபாகரன் இதை சொன்னவன் ராஜபக்சே. இவனுக்கு தெரியும், இங்க இருக்கிறவனுக்கு யாருக்கும் தெரியும், அவனுக்கு தெரியும். அந்த ஆள் வந்து உட்கார்ந்து பேச தொடங்கிய 2வது நிமிடத்துல என் முகத்து மேல கையை காட்டி, இவர் கூட எனக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராடிட்டு இருக்கிறாரு. 10 பேர்ல ஒரு ஆள் கை காட்டி நீட்டினான். மொத்தம் 9 பேர் அவர் கை காட்டல. போன 10 பேர்ல என் முகத்துக்கு மேல கை நீட்டி பிரபாகரன் சொல்றது மட்டும்தான் இவங்க கேட்கறாங்க. எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை என்னைக்காவது கேட்டதுண்டா? எங்களை எதிர்த்து போராட்டம் இங்க உட்கார்ந்துருக்காரு இவரு தான். என்ன அந்த ஆளுக்கு தெரியாது நான் நினைச்சிருப்பாங்க. எதிரிகள் நம்மை சரியாக அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். இங்கே விமர்சனம் செய்கிறவர்கள் அப்படி ஏராளமான பேர் உண்டு. நந்தினி விவகாரத்திலே கூட ஒரு அண்மையிலே ஒரு சம்பவம் நடந்தது. நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக போய் பெரம்பலூரிலே தங்கியிருந்தேன். இங்கே போன பிறகுதான் தெரிந்தது விடியற் காலையில் பொன் ராதாகிருஷ்ணன் மேலே தங்கியிருக்கிறார்கள். உடனே நான் கிட்டு மற்ற தோழிடத்திலே சொன்னேன், அவரோடு தங்கியிருந்தவர்கள் வந்து என்னை பார்க்கிறார்கள். நம்மை கடுமையாக மேடையில் விமர்சித்த ஒருவரும் அதில் உண்டு. பார்த்த பிறகு அண்ணன் அங்கே இருக்கிறார்கள் சொன்னதும் சரி, அவர் இங்கே வர வேண்டாம், நாம கூட போய் பார்த்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போன உடனே அவரோடு உட்கார்ந்து என்ன பேசினேன் என்பதற்கு அவங்க விட்டு ஒரு சாட்சி. எடுத்த எடுப்பிலே நந்தினி விஷயத்தான் பேசினேன். நீங்க தான் அந்த கொலையாளியை குற்றவாளியை காப்பாற்றிட்டு இருந்தீங்கன்னு ஊர் பூரா பேச்சு. ராஜசேகரன் என்பவன் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவன். அவனை கைது செய்யக்கூடாது என்று தடுப்பதே நீங்கள் தான் என்று இந்த வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது என்று சொன்னார். உடனே அவன் யாருமே எனக்கு தெரியாது, போலீஸ் அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு பேசினார். எங்களுக்கு முன்னால் பேசினார். நான் யாரையும் சப்போர்ட் பண்ணலங்க, தப்பு பண்ணியிருந்தா எவனா இருந்தாலும் உடனே கைது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பார்க்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் என்று அவராக முன்வந்தார். அவருக்கு அந்த சிந்தனையை தூண்டியது விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா அவர் செயல்பட்டு போயிருக்கார். அன்னைக்கு போற அன்னைக்கு கிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி வராது வராதுன்னா நீ எல்லா தலைவரும் வரும்போதும் கூட போயிருக்கீங்க. கிருஷ்ணசாமி வந்தார் கூட போயிருக்கிறாங்க, ஜவாஹர்லா வந்தார் கூட போயிருக்கிறீங்க. அப்புறம் இவர் வரும்போது மட்டும் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது சரியா இருக்காது, அது நாகரிகம் இல்லை. கூட போய் அவங்க அப்பா அம்மாவை அறிமுகப்படுத்தி போறாங்க. அன்னைக்கு பார்த்து 30 படைக்கிறாங்க. வடை பாயசம் சுட்டு வச்சுருந்தாங்க. என்ன வடை வாசம் அடிக்குதுன்னு கேட்டுருக்காங்க. இன்னைக்கு 30 படைக்கிறாங்க. சரி படைக்கல, இல்லை நீங்கள் போன பிறகு படைப்பாங்க, படைச்சா நானும் சாப்பிட்றேன் அவர் சொல்றாரு. ஏன்னா அவங்க கொள்கையில் அந்த அஜெண்டாவில் இருக்கு, செயல் திட்டத்தில் எல்லோரும் ஒரு சேரிக்கு போக வேண்டும், ஒரு தலித் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும், சாப்பிடுவதை கடந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய செயல் திட்டத்திலே இருக்கிறது. ஆக இது ஒரு வாய்ப்பு. உடனே இவர்கள் கீழே உட்கார்ந்து அவர் போன உடனே எப்போதும் எளிமையாக இருக்கக்கூடியவர் தான். சரி, ஒரு தலித் வீடு நாற்காலி எடுத்து போடுவதற்கு முயற்சிப்பதற்குள்ளாக அவர் தரையில் உட்கார்ந்து இருக்கிறார். உடனே அவருக்கு குடும்பத்துக்கு கொஞ்சம் நிதி கொடுத்திருக்கிறார். கொடுத்துவிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் சாப்பாடு பற்றி பேச்சு வந்தது. நானும் சாப்பிடுகிறேன் என்று இவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார். வழக்கம் போல அவர் படத்தை எடுத்து முகநூலில் போட்டுட்டார். எனக்கு பொன் ராதாகிருஷ்ணனோட உட்கார்ந்து சாப்பிட்டேன் பாருங்க அப்படின்னு போட்டார் கிட்டு. அவருக்கு அதில் பெருமை தானே, ஒரு மத்திய அமைச்சரோட உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதை பார்த்த முழுக்க எழுதுறான். உடனே எத்தனை கோடி வாங்கினீர்கள், உடனே கோடி கணக்கில் தான்.
நந்தினி குடும்பத்தை காட்டி கொடுத்து விட்டீர்கள். இந்த மாதிரி அரைவேக்காடுகள் எல்லாம் களத்திலே, இந்த அரசியல் களத்திலே ஏராளமானவர்கள் இருக்கிறார். புரிந்து கொள்வதே சிக்கல். ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்படிதான். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் சாதி இருக்கிறது என்று சொன்னதற்காகவே ஜல்லிக்கட்டு நாம் எதிர்க்கிறோம் என்று விமர்சிக்க தொடங்கினார். சரி, நீ விமர்சிக்கும். ஒரு கோணத்திலே ஜல்லிக்கட்டுவை தமிழரின் கலாச்சாரமாக பார்க்கிறோம். பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள், இந்துத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற அமைப்புகள் மறைமுகமாக இந்த கலாச்சாரத்தை சீரழிக்க பார்க்கிறது என்கிற அடிப்படையில் அதை எதிர்க்கிறோம், ஜல்லிக்கட்டுவை ஆதரிக்கிறோம். ஜல்லிக்கட்டுவை ஆதரிக்கிறோம் என்பதனால் அதில் இருக்கிற சாதிய முரண்களை பேசாமல் இருக்க முடியுமா? அது திமுக பேசுமா, அதிமுக பேசுமா, வேறு யாராவது பேசுவார்களா? விடுதலை சிறுத்தைகள் தான் பேச முடியும். ஆகவே அதில் உள்ள சாதிய முரண்களை பேசும்போது உடனே இவன் ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறான், அப்புறம் ஆதரிக்கிற மாதிரி நடிக்கிறான். இல்லைன்னா எப்பவுமே இந்த ஒற்றையார் இரட்டையார் பழக்கப்பட்டு போச்சு சிந்தனை மரபு. இதுதான் அதுவா சொல்லு, ஒற்றையார் இரட்டையார், ஜல்லிக்கட்டு ஆதரிக்கவே எதிர்க்கிறீங்க. இதே மாதிரி தான் இந்த ஓபிஎஸ்ஆ சசிகலாவா என்ன ஒரு பத்திரிகையாளர் கேட்டார்கள், நீங்க யாரை ஆதரிக்கிறீர்கள், ஓபிஎஸ்ஆ சசிகலாவா? யாரை ஆதரிப்பது என்பது அதிமுக தொண்டர்களின் கவலை, அது என்னுடைய கவலை இல்லை என்று சொன்னார். அது என்னுடைய கவலை. வேற என்ன உங்களுடைய நிலைப்பாடு? அந்த அம்மாவை போய் பார்த்தீர்கள். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திராவிட கட்சியை பலவீனப்படுத்தி அதன் மூலம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்கு பல கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. அதிமுக தலைமை போய்விட்டது. அதை பயன்படுத்தி அதிமுகவை பலவீனப்படுத்திவிட்டால் அந்த இடத்தை தாம் கைப்பற்றி விடலாம். என் மகன் ரொம்ப அழகா இருக்கிறான், இங்கிலீஷ் பேசுறான், எனவே நாங்க தான் அந்த இடம், எங்களுக்கு தான் அந்த இடம், இப்படி ஒருத்தர் கனவோடு இருக்கிற தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அழகான பிள்ளை என் பிள்ளை தான், அழகா இருக்கிறார், இங்கிலீஷ் பேசுகிறார், ஒபாமா போன் நம்பரே பாக்கெட்ல வச்சிருக்கிறார், அதனால அடுத்த முதல்வர் அவர் தான். இப்படி எத்தனை பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல நமக்கு என்னன்னா அவங்களாம் கூட வந்துட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மதவாதிகள் இங்கே வரக்கூடாது, மதவாதிகளும் வரக்கூடாது, சாதியவாதிகளும் வரக்கூடாது. அதுதான் நம்முடைய கோட்பாடு. அதிமுக என்கிற தீயோடு நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் அதிமுகவும் திமுகவும் பலவீனப்படுகிற போது இங்கே சாதியவாதிகளும் மதவாதிகளும் தலை தூக்குவார்கள். திமுகவோடு நமக்கு 1000 முரண்பாடுகள் உண்டு, அதிமுகவோடு 1000 முரண்பாடுகள் உண்டு. ஆனால் அதிமுக தலைமையும் திமுக தலைமையும் இந்த சாதி வெறியர்களை பின்னுக்கு தள்ளி மத வெறியர்களை பின்னுக்கு தள்ளி ஓரளவுக்கு ஜனநாயகத்தை இங்கே பாதுகாப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருந்தது. எல்லா சாதிக்காரனும் திமுக தலைமையில் காலில் விடுமா, எல்லா சாதிக்காரனும் அதிமுக தலைமையில் காலில் விடுமா. அப்படி எல்லா சாதியை சார்ந்தவர்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப், ஒரு கவர்ச்சிகரமான தலைமை இல்லை. இப்ப இது எங்க கொண்டு போய் முடியும்னா சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் தலை தூக்கி ஆடுவாங்க. சிங்கம் தூங்கும் போது எலியெல்லாம் ஏறி மேல கிடையாதுங்கிற மாதிரி பெரிய கட்சிகள் பலவீனப்படுகிற போது இந்த குட்டி குட்டி சாதி கட்சிகள் மத கட்சிகள் எல்லாம் வெளியே வந்து அது மிகப்பெரிய தீங்கு, ஆபத்து. ஆகவே மதவெறியர்களும் சாதி வெறியர்களும் தமிழக அரசியலில் வேரூன்றக்கூடாது என்கிற கவலையில் இருந்து அதிமுகவில் ஏற்பட்ட புதிய தலைமை மாற்றத்தை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்றது. அதிமுகவை பலவீனப்படுத்த விடாமல் தடுக்க ஒரு தலைமை மாற்றத்தை உருவாக்கி அந்த தலைமை மாற்றம் உறுதிமொழி சொல்லுகிற போது இந்த கட்சியை சாதி சமய சார்பற்ற முறையில் முன்னெடுத்து செல்வோம் என்று சொன்ன போது அதை நாம் வரவேற்றோம். அப்போது ஓபிஎஸ் அங்கேதான் இருந்தார், அவர் தான் ப்ரொபோசல் செய்தார், ரெண்டா கிடையாது. பிப்ரவரி 5ஆம் தேதி அரியலூரிலே ஆர்ப்பாட்டத்தில் நாம் பங்கேற்கிறோம். ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு இறங்குகிற போது சொன்னார்கள், சசிகலாவை முதல்வராக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்து விட்டார்கள், தேர்வு செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் என்றார். உடனே நான் சொன்னேன், அந்த கட்சியின் தலைவர் யார் என்று தேர்வு செய்யவும் முதலமைச்சர் யார் என்று தேர்வு செய்வதும் அந்த கட்சியின் உட்கட்சி விவகாரம், அதை கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றாலும்
அவர்கள் கட்டுக்கோப்பாக இருந்து ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்திருப்பதை வரவேற்கிறேன். உடனே பத்திரிகை திருமாவளவன் வரவேற்பு, சசிகலா முதல்வராக தேர்வு, திருமாவளவன் ஆதரவு. நான் சொன்னது இவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்து ஒரு டிசிஷன், ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் எதிர்ப்பார்னு நான் நினைச்சேன். இப்போ 5ஆம் தேதி அவர் எதிர்க்கிறார், அவரே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார், அவரே முன்மொழிந்திருக்கிறார். அதை வரவேற்ற அந்த கட்டுக்கோப்பான நடைமுறையை, அந்த கட்டுக்கோப்பான முடிவை வரவேற்ற ஊடகவியலாளர்கள் உடனே போட்டார். ஆக இந்த காரணங்களால் திருமாவளவன் அங்கே போய் பார்த்தார். திருமாவளவன் அதை வரவேற்றார். ஆனால் அதற்கு பிறகு 7ஆம் தேதி தான் ஓபிஎஸ் அம்மாவின் ஆன்மா வந்து உந்தி தள்ளியதால் சாமி ஆடி தன்னுடைய குமரல்களை எல்லாம் வெளிப்படுத்தினார். இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் சாமி ஆடி இருந்தார்னா இன்னும் ஒரு 90% பேர் வந்துருக்கும். ஒரு 10% தான் இப்ப உண்மைகள் வெளிவந்திருக்கு. அது உடுக்கை அடித்த பிறகுதான் வரும். வெறுமனே தியானத்தில் உட்கார்ந்து இருந்ததால் 10%. நாம் அதை வரவேற்றோம். அப்போது கூட நான் என்ன சொன்னேன் என்றால், பன்னீர்செல்வம் அவர்களின் அந்த உள்ள குமுறல்கள் அதில் உள்ள ஒரு நியாயத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது, அது நடிப்பாக தெரியவில்லை என்று கூட சொன்னேன். அதன் பிறகு எந்த தரப்பையும் நாம் ஆதரித்து அறிக்கை வெளியிடவில்லை. ஆனால் அவசர கொள்கைகள், அரைவேக்காடுகள், நுனிப்புள் மேய்கிறவர்கள், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் நம் மீது என்னென்னவோ விமர்சனங்களை அள்ளி வைத்தார். அந்த இடத்தில் நம்முடைய பார்வை என்ன என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அதிமுகவை எந்த தரப்பை ஆதரிப்பது என்பது அல்ல நம்முடைய நோக்கம். அதிமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலமாக சாதிவெறி சக்திகளும் மதவெறி சக்திகளும் தமிழகத்திலே வேரூன்றுவதை நாம் ஏற்கக்கூடாது, அதற்கு இடம் தர அனுமதிக்க கூடாது. இன்னும் 4 ஆண்டுகள் கூட இந்த கட்சியை கூட ஆளட்டும், அதனால் தவறில்லை. ஆனால் ஆட்சியை கலைத்துவிட்டு இங்கே சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் வேரூன்று விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் அதை நாம் அணுகிறோம். நம்முடைய அணுகுமுறையில் உள்ள பார்வையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள். அங்கிருந்து கிளம்பி வருகிற போது கூட ஒரு தம்பி சொன்னதாக தோழர்கள் சொன்னார்கள். எல்லாரும் நாம் இப்படி முடிவெடுத்ததா சொல்றாங்க. எல்லாரும் யார் டைட்டில் தான் பார்க்கலாம், யார் உள்ள போய் படிக்கிறான். பரபரப்புக்காக சில பேர் தலைப்பு போடுறான், அந்த தலைப்பு மட்டும்தான் படிக்கிறான், உள்ள யாரும் அறிக்கையை முழுமையாக படிக்கிறது. ஆக நம்முடைய பார்வை என்பது இந்த இடத்தில் கூட மதவெறியர்களும் சாதி வெறியர்களும் அரசியலில் வேரூன்ற விடாமல் தடுப்பதற்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அதை அணுகுனோமே தவிர வேற எந்த லாபமும் நமக்கு அதில் இல்லை, வேற எந்த காரணமும் இல்லை. எனவே நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் காட்டிய வழி என்பது கௌதம புத்தரின் வழிதான். அது வெறும் பண்பாட்டு தளத்திலான வழி அல்ல, அரசியல் அடிப்படையிலான வழி. அரசியல் கௌதம புத்தருக்கு அரசியல் உண்டா? கௌதம புத்தருடைய கோட்பாடுகளை அரசியல் பார்வையோடு பார்க்க முடியுமா என்றால் அரசியல் பார்வையோடு பார்க்க முடியும், அப்படித்தான் பார்க்க வேண்டும். நாம் ஒரு அரசியல் கட்சி, எல்லா அமைப்புகளையும் அரசியல் கட்சியாக பார்க்க முடியாது. சோசியல் ஆர்கனைசேஷன் என்பது வேறு, கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்பது வேறு, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்பது வேறு. ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், ஒரு அரசியல் இயக்கம் பண்பாட்டு இயக்கம் இயங்குவது போல் இயங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ அல்லது ஒரு சமூக இயக்கம் இயங்குவது போல் இயங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ ஏற்புடையதல்ல. ஒரு சமூக இயக்கம் அரசியல் இயக்கமாக இருக்க முடியாது, ஒரு பண்பாட்டு இயக்கம் கூட அரசியல் கட்சியாக இயங்க முடியாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி சமூக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் கட்டாயம் இயங்கும், அது தவிர்க்க முடியாது, அந்த பார்வையும் தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன், ஒரு சாதி சங்கம் இயங்குவதை போலவே இயங்க வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சியை நாம் எதிர்பார்க்க கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சோசியல் ஆர்கனைசேஷனா, சமூக இயக்கமா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா, அரசியல் கட்சியா? நமக்கு அந்த பார்வை தேவை. இது ஒரு அரசியல் கட்சி. அரசியல் கட்சியாக பரிணாமம் பெறுவதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கான கட்டமைப்பு சீரமைப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், மறுசீரமைப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தலித் அல்லாதவர்களை, சிறுபான்மையினரை, பெண்களை, இப்படி பலதரப்பட்டவர்களையும் கட்சிக்குள் உள்ளே வாங்கி அதிகார பகிர்வை கொடுத்து அவர்களையும் அரசியல்படுத்துவது, தலித்துகளை அரசியல்படுத்துவது எவ்வளவு முக்கியமானதோ அதை போல 1% பேரையாவது 100 ஒருவரையாவது தலித் அல்லாதவர்களை அரசியல்படுத்த வேண்டும்.
அது அவர்களுக்கான கடமை என்பதை விட நமக்கான கடமை. அதுதான் உண்மையான அம்பேத்கர் தொண்டரின் கடமை. அந்த பணிகளில் தான் இன்றைக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். எனவே மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்தி அதிலே நீங்கள் வெற்றிகரமாக முன்னேற வேண்டும். அது எந்த வகையிலும் நீங்கள் பின்னடைவில் சந்தித்து விடக்கூடாது. நன்றாக நீங்கள் படிக்க வேண்டும். உங்களை குவாலிஃபைடாக, தகுதி பெற்றவர்களாக, கல்வி தகுதி பெற்றவர்களாக உங்களை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும். நான் அரசியலுக்கு வந்தேன், திருமாவளவன் பேச்சை கேட்டேன், படிப்பை பாதையில் விட்டுவிட்டேன் என்று சொல்வதையெல்லாம் ஒரு சாக்காக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை நியாயப்படுத்த முடியாது. நீ அரசியல் புரிதல் கொண்டவனாக இருக்க வேண்டும். ஆனால் அதைவிட மிகச்சிறந்த கல்வி தகுதி உள்ளவனாகவும் உன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய படிக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் எவராலும் வெல்ல முடியாத ஒரு மகத்தான தலைவராக நிமிர்ந்து இருப்பதற்கு காரணம் அவர் கற்ற கல்வி என்பதை கலந்துவிடக்கூடாது. அதன் பிறகு அவர் இந்த சமூகத்தையும் உலகத்தையும் புரிந்து கொண்ட அந்த முறை, அதுதான் அவரை இன்றைக்கு எவராலும் சாய்க்க முடியாத நிலையிலே நிமிர்ந்து நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார், வலுப்பெற்று நிற்கிறார். எனவே மாணவர்களாக இருக்கிற நீங்கள் சாதி அரசியலையோ அல்லது வன்முறை போன்ற அந்த நடவடிக்கைகளையோ திருமாவளவன் ஊக்கப்படுத்துகிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. 1990ஆம் ஆண்டு முதலாக நான் அந்த இளமைப்பினுடைய பொறுப்பை ஏற்று கொடைக்கானலுக்கு போன போது, கொடைக்கானல் பகுதியிலே வாழ்ந்த மக்களிடத்தில் கட்சியை உருவாக்க வேண்டும், கொடியை ஏற்ற வேண்டும் என்று சில பேர் சொன்னார்கள். அப்போது நான் அந்த இடத்தில் சொல்லிவிட்டு வந்தேன், இங்கே அப்படி எந்த சாதிய ஒடுக்குமுறையும் இருப்பதாக தெரியவில்லை. இங்கே வந்து இந்த அடையாளத்தை இப்போது நாட்ட வேண்டாம், இவர்கள் தொழிலாளர்களாக இருக்கட்டும், கட்சிக்கு ஏற்ற வேண்டாம் என்று ஏற்றாமல் வந்தவன் திருமாவளவன். அதே போல முதலாக 92 மாணவர் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தலித் ஸ்டூடெண்ட் பேந்தர்ஸ் என்கிற பெயரில் ஒரு அமைப்பை நான் உருவாக்கி அதற்கு பொறுப்பாளராக நம்முடைய சக்திவேல் என்கிற ஆட்களரசை போட்டேன். அதன் பிறகு 6 மாதம் கழித்து அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், மாணவர் அமைப்பு நமக்கு வேண்டாம், அதை கலைத்து விடுவோம் என்று கலைத்து விட்டேன். ஏன் என்று கேட்டார்கள். மாணவர்களிடையே போய் நான் அம்பேத்கர் என்று சொன்னாலே, தலித் என்று சொன்னாலே சாதிய அரசியல் என்பது தலை தூக்கும். மற்றவர்களும் இவர்களும் சாதி அடிப்படையிலே முரண்பட்டு மோதிக்கொள்கிற நிலைவரும், அவருடைய கல்வி பாதிக்கப்படும். அதனால் மாணவர்கள் மத்தியில் இப்போதைக்கு நாம் பக்குவப்படாமல் இதை கையாளக்கூடாது, சொல்ல தெரியாமல் சொல்லக்கூடாது, கையாள தெரியாமல் அவர்களை போய் நாம் தவறான திசைகளிலே அவர்களை வழிநடத்திவிடக்கூடாது. எனவே மாணவர் அமைப்பு வேண்டாம் என்று தலித் ஸ்டூடெண்ட் பேந்தர்ஸ் என்கிற அமைப்பை 92 நாம் கலைத்தோம். 95க்கு பிறகுதான் 97 என்று கருதுகிறேன். அதன் பிறகுதான் முற்போக்கு மாணவர் கழகம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அதுவும் கல்லூரி மாணவர்களே இருக்க வேண்டும், பள்ளி மாணவர்களே இருக்கக்கூடாது என்றெல்லாம் நாம் சிந்தித்துதான் முடிவெடுத்து சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே மாணவர்களாக இருக்கிற நீங்கள் உங்களை கல்வி தகுதியை பெருக்கிக் கொள்வதை எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி தகுதியை மேம்படுத்திக் கொண்டவன் தான் போராளி ரோஹித் வெமுலா. இன்றைக்கு அவருடைய பரப்பு குறித்தே கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதுதான் இந்துத்துவத்தின் நுட்பமான அரசியல். 2 பேர் மாறுபட்ட சமூக அடையாளங்களை கொண்டவர்கள் திருமணம் செய்து கொள்கிற போது யாருடைய சாதியை பிள்ளைக்கு போடுவது, அதை சான்றாக பெறுவது என்பதை அந்த குடும்பம் தான் தீர்மானிக்க வேண்டும். அப்பன் சார்ந்த சாதியா தாய் சார்ந்த சாதியா என்றால் தாய் தான் 3 பிள்ளைகளையும் வளர்த்திருக்கிறார். அப்பன் இடையிலே குடும்பத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார். எந்த வகையிலும் தந்தையுடைய சாதி அடையாளத்தை உரிமை கோருவதற்கு தேவை எழவில்லை. எனவே தாயார் மாலா என்கிற சமூக பிரிவை சார்ந்தவர், அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய பிள்ளைகள் தான் ரோஹித், பிள்ளைகளில் ஒருவர் தான் ரோஹித் வெமுலா. ஆனால் அவரை இந்த சாதி அடையாளமே இல்லை என்று சொல்லுவதன் மூலம் அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை தண்டிக்காமல் பாதுகாப்பது மட்டும் நோக்கமல்ல, ரோஹித் வெமுலாவின் குடும்பம் பொய் சொல்லி போலி சான்றிதழ் பெற்று கல்வியை கற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு அவதூறையும் பரப்ப முயற்சிக்கிறார்கள், ஒரு பழியையும் போட பார்க்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ரஞ்சித் அவர்கள் சொன்னதை போல அவன் சாதி தலித்தெல்லாம் கூட இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் அம்பேத்கரியத்தை உள்வாங்கியவன் என்கிற போது அவன் ஒரு சாதி ஒழிப்பு போராடினான். ஆகவே நம்மவன் தான்.
என்று அரசியல் ரீதியான ஒரு விளக்கத்தை தந்தார். அப்படி இந்த மேடையிலே நம்முடைய தோழர்கள் பல பேர், இன்றைக்கு யூசுப் முதன்முறையாக நான் ஜெய் பீம் என்று சொன்னேன், இந்த கூட்டத்தை பார்த்ததும் எனக்கு உணர்ச்சி உந்தியது என்று பெருமை பொங்க சொன்னார். ஜெய் பீம் என்பது வெறும் வணக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. ஜெய் என்பது வெற்றி, வெல்க என்று பொருள். பீம் என்பது பீமாராவ் அம்பேத்கருடைய சுருக்கம் தான் பீம். பீமாராவ் அம்பேத்கர் என்பதன் சுருக்கம் தான் பீம். வெல்க அம்பேத்கர் புகழ், அதுதான் அதனுடைய பொருள். வெல்க அம்பேத்கர், வாழ்க அம்பேத்கர், வெல்க அம்பேத்கர். அதை சுருக்கமாக சொல்கிற போது ஜெய் பீம், அவ்வளவு. ஜெய் என்றால் வெல்க என்று பொருள், வெற்றி என்று பொருள். அப்படி அதை புரிந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் யாருக்கும் வணக்கம் சொல்லக்கூடாது என்று சொல்கிறது. அதனால் அவர் சொல்லாமல் இருந்திருக்கிறார். என்னிடத்தில் சந்தேகம் கேட்டிருந்தால் நான் எப்போதே விளக்கி இருப்பேன். ஜெய் பீம் என்பது வணக்கம் என்பதற்கான ஒரு சொல்லாக இல்லை. ஜெய் பீம் என்பது அம்பேத்கரியும் வெல்க என்றுதான் அதற்கு பொருள். வாழ்க பெரியார், வெல்க பகுத்தறிவு என்று திராவிட கழகத்தோடு சொல்வதை போல ஜெய் பீம் என்பது பாபா சாஹிப் என்பது கூட என்ன, தந்தை என்று பொருள். தமிழ்ல தந்தை பெரியார் என்று சொல்கிறோம், வடமொழியில் பாபா சாஹிப் என்று சொல்கிறோம். தந்தை அம்பேத்கர் என்று சொன்னால் யாருக்கும் உணர்ச்சியே வராது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு சொன்னாதான் நம்ம உண்மையா அவரை நேசிக்கிறதா நினைக்கிறான். தந்தை அம்பேத்கர் என்னையா அவரை கொச்சைப்படுத்துறேன் நம்முடைய தோழர்கள் அப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள். வெல்க அம்பேத்கர் என்று சொன்னால் உடன்பட மாட்டார்கள். ஜெய் பீம் என்று சொன்னால்தான் உடன்படுவார்கள். இதெல்லாம் நான் கிண்டல் செய்வதற்காக சொல்லவில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை புரிந்து நாம் கையாள வேண்டும். முழங்குகிற சொல்லுக்கு பொருள் தெரிய வேண்டும், எழுதுகிற சொல்லுக்கு பொருள் தெரிய வேண்டும். அப்படி ஒவ்வொரு சொல்லுக்குமான அரசியலை புரிந்து நாம் களமாட வேண்டும். அதற்கான சரியான பருவத்தில் இருப்பவர்கள் மாணவர்கள். மாணவ பருவம் தான் மிகச்சரியான பருவம். உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான பருவம், உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கான பருவம், உங்கள் போராட்ட களத்தை தீர்மானிப்பதற்கான பருவம், நீங்கள் தலைவர்களாக உங்களை வளர்த்துக் கொள்வதற்கான பருவம். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏதுவாக இருக்கிற ஒரு மகத்தான வாய்ப்புள்ள பருவம் மாணவ பருவம். எனவே முற்போக்கு மாணவர் கழகம் இதை உணர்ந்து களமாட வேண்டும். ரோஹித் விமலாவுக்கு வீர வணக்கம் செலுத்தி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.